நம்ம நாட்டுல ஒரு ஊர்ல ராமாவும் தன்னுடைய கணவர் சின்னப்பாவோட வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க. ரமா சின்னப்பாவுக்கு ஒரு பையனும் ஒரு பாப்பாவும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் பசங்களை பெரியவங்களாக்கி நல்லா படிக்க வைக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்குள்ள சின்னப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. அவருக்கு வியாதி அதிகமாயிடுச்சு. அப்போ ரமாதான் அங்க வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. பசங்களையும் அந்த அம்மா தான் பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு. வியாதியோட இருக்கிற அவங்க கணவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு நாள் சின்னப்பாவை பார்க்கறதுக்காக அவருடைய தம்பி மோகன் வந்தாரு. அண்ணே, உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீ டாக்டர் கிட்ட காமிச்சியா இல்லையா? காமிச்சோம் மச்சினரே, ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் போய் கோயில்ல உனக்காக அர்ச்சனை பண்றேன். நீ கண்டிப்பா குணமாயிடுவ. சரி தம்பி. அண்ணி, வீட்ல இருக்கிற வேலை எல்லாம் உங்க தலையிலேயே விழுந்துருச்சுல்ல, அப்படிதானே? ஆமா, எப்படி இருந்தாலும் குடும்பத்தை நடத்தி தானே ஆகணும். அண்ணி, நான் ஒரு இட்லி கடைய வைக்க போறேன். நீங்க அங்க இட்லி போடுறதுக்கு வரீங்களா? அதனால உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு பணம் பற்றாக்குறையும் தீரும். எனக்கு அதுல எவ்வளோ லாபம் வந்தாலும் அதுல நாம ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கலாம். அப்படியே செய்யலாம் மச்சினரே. மறுநாள் ரமா மோகன் வச்ச இட்லி கடையிலேயே இட்லி போடுறத ஆரம்பிச்சாங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரமா போட்ட இட்லிய ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள்லயே ரமா போட்ட இட்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கடைக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. ரமாவும் மோகனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் லாபம் பெருகிக்கிட்டே போச்சு. வந்த லாபத்தை வச்சு ரமா சின்னப்பாவுக்கு நல்ல வைத்தியம் செஞ்சாங்க. கொஞ்ச நாள்லயே சின்னப்பா முன்னாடி மாதிரியே நல்லபடி குணமாயிட்டாரு. இப்படி 2 மாசம் கழிஞ்சது. ரமா மோகன் வச்ச கடையில ஜனம் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ ரமாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இங்க இத்தனை பேர் நான் செய்யற இட்லிக்காக தானே வராங்க. அப்படின்னா எனக்கும் நிறைய லாபம் வரணும்ல. மோகன் பொருட்களை மட்டும்தான் வாங்கிட்டு வந்து தரான். வரவங்க எல்லாருக்கும் இட்லிய கட்டி கொடுக்கறான். அப்படி இருக்கும்போது எனக்கு சமமா அவனுக்கு லாபம் வரக்கூடாது இல்லையா? அன்னைக்கு சாயந்தரம் 2 பேரும் லாபத்தை பங்கு போடும்போது அப்போ மச்சினரே, இட்லி எல்லாத்தையும் நான் தானே தயார் பண்ணி கொடுக்கறேன். நான் செய்யற இட்லி அவ்வளவு நல்லா இல்லனா உங்களுக்கு இந்த அளவுக்கு லாபம் வரக்கூடாது. அது உண்மைதான் அண்ணி. நீங்க போடுற இட்லி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களை விட லாபம் எனக்கு தானே அதிகமா கிடைக்கணும். ஆனா அண்ணி, இது ரொம்ப தப்பு. நானும் நாள் பூராவும் உழைக்கிறேன்ல, அப்பதானே நம்ம 2 பேரும் இவ்வளவு சம்பாதிக்க முடியுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம 2 பேரும் சமானமா தான் கஷ்டப்படுறோம். அதனாலதான் லாபம் நம்ம 2 பேருக்குமே சமானமா இருக்கணும். இல்ல மச்சினரே, நீங்க தப்பா பேசுறீங்க. அது உண்மையா இருந்தா நாளையில இருந்து வேற ஒருத்தவங்கள இட்லி போடுறதுக்கு தேடிக்கோங்க. ரமா மோகனோட சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா. 2வது நாள் அந்த ஊர்ல 2 இட்லி கடைங்க வந்தது. அதுல ஒன்னு ரமாவுடைய கடை. அந்த கடையில ரமா தான் இட்லி போட்டுக்கிட்டு இருந்தா. அவளே வித்துக்கிட்டு இருந்தா. இன்னொன்னு மோகனுடைய கடை. இப்போ அங்க வேறொரு பொம்பளை இட்லி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரமா வச்ச புது கடைய பார்த்து மக்கள் எல்லாருமே அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ரமா ஒண்டியா இருந்ததுனால அத்தனை பேரை அவளால சமாளிக்க முடியல. கடைசியில அவ சோர்ந்து போயிட்டா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மோகன் கடைக்கே போயிட்டாங்க. ஏன்னா மோகன் எப்பவும் போலவே வர்றவங்களுக்கெல்லாம் அழகா இட்லி வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே சில நாட்கள் கழிஞ்சு போச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஜனங்கள் எல்லாரும் மோகன் இட்லி கடைக்கு போய் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ ரமா ஒண்டியா உட்கார்ந்துக்கிட்டு கடையில வருத்தப்பட ஆரம்பிச்சா.
ஐயோ, நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்? நான் நினைச்சேன் இட்லி பண்றவங்க தான் பெரிய ஆளுன்னு. ஆனா அப்படி கிடையாது. மோகன் வரவங்க எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துக்கிறான். நான் மோகன் கூடவே இருந்திருந்தா இந்நேரம் நான் நிறைய காசு சம்பாதிச்சிருக்கலாம்ல. யாருமே நான் செஞ்ச இட்லிய திரும்பி கூட பார்க்கல. ரமாவுக்கு அவளுடைய இட்லி மேல ரொம்ப தலகணமா இருந்தது. ஆனா அது இப்போ மாறி போச்சு. அதுக்கு தான் இப்படி சொல்லுவாங்க, தலகணம்ன்றது கண்ணாடி மாதிரி, அது என்னைக்காவது உடைஞ்சு போகலாம். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும், ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்திரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்ல, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லண்ணே.
அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்பல. அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்திருந்தாரு. என்னப்பா ஆச்சு, இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவாதான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் அப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரே. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரியை பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு அப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. அப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் அப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும், ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன்.
ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா, இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லா நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது, நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்திக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது, அது உறுதி அப்துல்லனே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டர் ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ணு. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். விஜய் நகர்ல ரகுநாத்னு ஒரு கூலி வேலை செய்யறவன் இருந்தான். அவன் தினமும் கூலி வேலை செய்ய தன்னோட கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற நகரத்துக்கு போவான். ரகுநாத்தோட மனைவி லக்ஷ்மி, அப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க, மகேஷ் அப்புறம் ஆஷா. அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரகுநாத் எப்பவும் போல வேலை செய்யறதுக்காக நகரத்துக்கு போனான். அவன் ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரக் அவனை மோதி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரகுநாத்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவனோட குடும்பமே ரொம்ப கவலையா இருந்தது. குழந்தைங்க அழுதுட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தா. இங்க பாருங்க, அப்பா குணமாயிடுவாரு. இப்படி நீங்க 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தா அவருக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு எப்ப குணமாகும்? சொல்லுங்க அம்மா. ரொம்ப சீக்கிரத்துல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பல நாள் கடந்துச்சு. ரகுநாத்தோட நிலைமை பரவாயில்ல, ஆனாலும் அவனால இப்ப நடக்கலாம் முடியாது. ஒரு நாள் நர்ஸ் லக்ஷ்மியை பார்க்கறதுக்கு வந்தாங்க. உங்களை டாக்டர் சார் கூப்பிடுறாரு. லக்ஷ்மி டாக்டரோட கேபினுக்கு போனா.
சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க விரும்பல. உங்க ஹஸ்பண்டோட 2 காலுக்கும் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அப்பதான் அவரால் நடக்க முடியும். ஆனா உங்க நிலைமைய பார்க்கும்போது உங்களால அவ்வளவு செலவு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு செலவாகும் டாக்டர் சார்? கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். ஐயோ கடவுளே! ஒருவேளை அவருக்கு இந்த ஆபரேஷன் பண்ணலைன்னா அவரால் எப்பவும் நடக்க முடியாம போயிடும். இப்போ நீங்க தான் உங்க முடிவை சொல்லணும். ஒருவேளை அவருடைய ஆபரேஷனுக்கு நீங்க பணம் ரெடி பண்ண முடியும்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க டாக்டர் சார், நான் முயற்சி பண்றேன். லக்ஷ்மிக்கு ஒரே யோசனை ஆயிடுச்சு, தன்னோட புருஷனை எப்படி காப்பாத்துறதுன்னு. அவ பசங்களோட வீட்டுக்கு போனா, தன்னோட நகைகளை எடுத்து பார்த்தா. இது ரொம்ப கம்மியா இருக்கு. இதை வச்சா 1 லட்சம் ரூபாய் கூட கிடைக்காது. வீட்டையும் பார்த்துக்கணும், அவருக்கும் வைத்தியம் பண்ணணும். இதெல்லாம் எப்படி முடியும்? லக்ஷ்மி தன்னோட நகைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் தன்னோட 2 குழந்தைங்களும் பக்கத்துல வந்தாங்க. அம்மா, இந்த மாங்கல்யத்தையும் வளையலையும் நீங்க வித்துருவீங்களா? வேற எந்த வழியும் தெரியலடா கண்ணா. அம்மா, வேணும்னா நாம எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கலாமா? எப்படி? நீங்க இட்லி நல்லா பண்ணுவீங்கல்ல, நாம ஒரு இட்லி கடை போட்டா என்னம்மா? அதை நாம செய்யலாம் தான். ஆனா அதுல அவ்வளவு பணம் நமக்கு கிடைக்குமா? அதுவும் 20 லட்சம். அம்மா, முயற்சி பண்ணித்தான் பாப்போமே. அந்த கடவுள் மனசு வச்சாருன்னா நிச்சயமா நமக்கு பணம் வந்து சேருமா. அப்புறம் அப்பாவுக்கு ஆபரேஷனும் நடக்கும். ரொம்ப பெரியவங்களாயிட்டீங்க. வாங்க, இட்லி வியாபாரத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணுவோம். லக்ஷ்மியும் பசங்களும் வீட்ல இருந்த சாமான் எல்லாத்தையும் சேகரிச்சாங்க. இதோ கரண்டி, பிளேட்ஸ். இதோ அடுப்பு ரெடியா இருக்கு. இதோ இருக்கு இட்லி குக்கர். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சின்னது. கடைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா உடனே இட்லிலாம் ரெடி பண்ண முடியாது. அதுக்கு நாம என்னம்மா செய்யணும்? நாம புதுசா இட்லி குக்கர் வாங்கணும். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதுல பெரிய இட்லி குக்கர் வாங்கலாம். இட்லி குக்கர் வாங்கறதுக்காக 3 பேரும் கடைக்கு போனாங்க. அண்ணே, ஒரு பெரிய இட்லி குக்கர் ஒன்று காட்டுங்களேன். அந்த கடைக்காரர் அவங்களுக்கு ஒரு குக்கர் எடுத்து காட்டினாரு. இதை விட பெருசா வேணும். தங்கச்சிமா, இதை விட பெரிய இட்லி குக்கர் என்கிட்ட கிடையாது. இப்பெல்லாம் இதை விட பெரிய இட்லி குக்கர் வர்றது கிடையாது. என்னென்ன இப்படி சொல்றீங்க? ஆனா நீங்க பழைய இட்லி குக்கர் வாங்கிக்கலாமே. பக்கத்துல தான் ஒரு பழைய பாத்திர கடை இருக்கு தங்கச்சிமா. அவங்க கிட்ட நிச்சயமா பெரிய இட்லி குக்கர்ஸ் இருக்கும். எதுக்கும் நீங்க அங்கேயும் போய் பாருங்க. சரிங்க அண்ணே. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் பக்கத்து கடைக்கு போனாங்க. அங்க லக்ஷ்மியோட பார்வை ஒரு பெரிய பித்தளை இட்லி குக்கர் மேல பட்டுச்சு. அண்ணே, இந்த பெரிய இட்லி குக்கரோட விலை என்ன? இது பழசாச்சம்மா, இது 500 ரூபாய் வரும். சரி, அப்ப அதை எனக்கு கொடுங்க. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் அந்த பெரிய பித்தளை இட்லி குக்கரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும், அம்மா, நீங்க இந்த இட்லி குக்கரை எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? பக்கத்துலயே ஸ்டீல் குக்கர்ஸ் எல்லாம் எத்தனை இருந்தது. எதுக்காக பித்தளை குக்கரை வாங்குனீங்க? ஏன்னா இது பித்தளை பாத்திரத்துல இட்லி செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது நமக்கு ரொம்ப கம்மியான விலையில கிடைச்சிருக்கு. ஆனா அம்மா, நாம புது குக்கர்ல வாங்கியிருக்கணும். பாருங்க, இது மேல எவ்வளவு அழுக்கா இருக்கு. ஆஷா, இது பித்தளை. இத நல்லா தேய்ச்சோம்னா பளபளன்னு இருக்கும். சரிங்கம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரை சுத்தம் பண்ணா. அது பளபளத்துச்சு. அடேங்கப்பா, இது பளபளன்னு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. அப்புறம் ஆஷா, அதுக்கு தான் சொல்லுவாங்க ஓல்ட் இஸ் கோல்டு. அம்மா, இதுல இட்லி பண்ணி பார்க்கலாமா? பண்றேம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரோட தட்டுல இட்லி மாவை ஊத்தினா. அப்புறம் அதை கேஸ்ல வச்சா. இப்ப நாம 8 நிமிஷம் வெயிட் பண்ணோம் இல்லையாம்மா? ஆமா, கண்டிப்பா. 2 பசங்களும் இட்லி ரெடி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அவங்க 2 பேரோட பார்வையும் கடிகாரத்து முள்ளு மேல தான் இருந்தது. அந்த கடிகாரத்துல 8 நிமிஷம் ஆனதும் ஆயிடுச்சு. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆ, பொறுமையா இருங்க, இட்லி எடுக்கிறேன். லக்ஷ்மி அந்த குக்கரை திறந்ததுமே அந்த குக்கர்ல இருந்து ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. வெள்ளையான மாவு எப்படி தங்க நிறத்துல மாறுச்சு? லக்ஷ்மி அந்த இட்லிய வெளியே எடுத்த உடனே அவ அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டா. என்னது இது, இந்த இட்லி கல்லு மாதிரி ஆயிடுச்சு. கல்லு இல்ல, தங்கம். தங்க இட்லியா? லக்ஷ்மி ஒரு தங்க இட்லியை எடுத்துக்கிட்டு தங்க வியாபாரி கிட்ட போனா. அப்புறம் அத அங்க செக் பண்ணி பார்த்தா.
இது உண்மையிலேயே சுத்த தங்கம்பா. அத கேட்டதும் லக்ஷ்மியால நம்பவே முடியல. அவ வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்த தன்னோட பசங்க கிட்ட சொன்னா. அவங்க சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கிட்ட இவ்வளவு தங்க இட்லி இருக்கு. அம்மா, இத வித்து நாம அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்க முடியும்லம்மா? நம்ம கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லக்ஷ்மி 2 தங்க இட்லிய தங்க வியாபாரி கிட்ட வித்துட்டா. அப்புறம் அதுல கிடைச்ச பணத்தை வச்சு தன்னோட புருஷன் ரகுநாத்தோட காலுக்கு ஆபரேஷன் பண்ணா. ரகுநாத் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான். இன்னும் 2 தங்க இட்லிய வித்து லக்ஷ்மி புது வீட்டை வாங்கினா. ரகுநாத்தும் அவனோட குடும்பமும் புது வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கும் அந்த இட்லி குக்கர் லக்ஷ்மி கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த குக்கர்ல அவ மறுபடியும் இட்லி ஊத்தவே இல்ல. அம்மா, நாம மறுபடியும் தங்க இட்லி பண்ண முடியாதா? வேண்டாம், ஏன்னா கடவுள் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஆஷா, அம்மா எப்பவும் சொல்லுவாங்கல்ல, பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு. அப்புறம் நாம எப்பவும் பேராசைப்படவே கூடாது. ரொம்ப சரியா சொன்ன. நமக்கு இந்த மாதிரி ஒரு மாய குக்கர் கிடைச்ச விஷயத்த நீங்க 2 பேருமே மறந்துருங்க. அப்புறம் எப்பவும் சந்தோஷமா இருங்க. விஜயநகர்ல ரகுநாத்னு ஒரு கூலி வேலை செய்யறவன் இருந்தான். அவன் தினமும் கூலி வேலை செய்ய தன்னோட கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற நகரத்துக்கு போவான். ரகுநாத்தோட மனைவி லக்ஷ்மி, அப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க, மகேஷ் அப்புறம் ஆஷா. அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரகுநாத் எப்பவும் போல வேலை செய்யறதுக்காக நகரத்துக்கு போனான். அவன் ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரக் அவனை மோதி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரகுநாத்தை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவனோட குடும்பமே ரொம்ப கவலையா இருந்தது. குழந்தைங்க அழுதுட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தா. இங்க பாருங்க, அப்பா குணமாயிடுவாரு. இப்படி நீங்க 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தா அவருக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு எப்ப குணமாகும்? சொல்லுங்க அம்மா. ரொம்ப சீக்கிரத்துல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பல நாள் கடந்துச்சு. ரகுநாத்தோட நிலைமை பரவாயில்ல, ஆனாலும் அவனால இப்ப நடக்கலாம் முடியாது. ஒரு நாள் நர்ஸ் லக்ஷ்மியை பார்க்கறதுக்கு வந்தாங்க. உங்களை டாக்டர் சார் கூப்பிடுறாரு. லக்ஷ்மி டாக்டரோட கேபினுக்கு போனா. சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கை கொடுக்க விரும்பல. உங்க ஹஸ்பண்டோட 2 காலுக்கும் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அப்பதான் அவரால் நடக்க முடியும். ஆனா உங்க நிலைமைய பார்க்கும்போது உங்களால அவ்வளவு செலவு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு செலவாகும் டாக்டர் சார்? கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். ஐயோ கடவுளே. ஒருவேளை அவருக்கு இந்த ஆபரேஷன் பண்ணலைன்னா அவரால் எப்பவும் நடக்க முடியாம போயிடும். இப்போ நீங்க தான் உங்க முடிவை சொல்லணும். ஒருவேளை அவருடைய ஆபரேஷனுக்கு நீங்க பணம் ரெடி பண்ண முடியும்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க டாக்டர் சார், நான் முயற்சி பண்றேன். லக்ஷ்மிக்கு ஒரே யோசனை ஆயிடுச்சு, தன்னோட புருஷனை எப்படி காப்பாத்துறதுன்னு. அவ பசங்களோட வீட்டுக்கு போனா. தன்னோட நகைகளை எடுத்து பார்த்தா. இது ரொம்ப கம்மியா இருக்கு, இத வச்சா 1 லட்சம் ரூபாய் கூட கிடைக்காது. வீட்டையும் பார்த்துக்கணும், அவருக்கும் வைத்தியம் பண்ணணும். இதெல்லாம் எப்படி முடியும்? லக்ஷ்மி தன்னோட நகைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் தன்னோட 2 குழந்தைங்களும் பக்கத்துல வந்தாங்க. அம்மா, இந்த மாங்கல்யத்தையும் வளையலையும் நீங்க வித்துருவீங்களா? வேற எந்த வழியும் தெரியலடா கண்ணா. அம்மா, வேணும்னா நாம எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கலாமா? எப்படி? நீங்க இட்லி நல்லா பண்ணுவீங்கல்ல, நாம ஒரு இட்லி கடை போட்டா என்னம்மா? அது நாம செய்யலாம் தான், ஆனா அதுல அவ்வளவு பணம் நமக்கு கிடைக்குமா? அதுவும் 20 லட்சம். அம்மா, முயற்சி பண்ணித்தான் பாப்போமே. அந்த கடவுள் மனசு வச்சார்னா நிச்சயமா நமக்கு பணம் வந்து சேருமா. அப்புறம் அப்பாவுக்கு ஆபரேஷனும் நடக்கும். ரொம்ப பெரியவங்களாயிட்டீங்க, வாங்க இட்லி வியாபாரத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணுவோம். லக்ஷ்மியும் பசங்களும் வீட்ல இருந்த சாமான் எல்லாத்தையும் சேகரிச்சாங்க. இதோ கரண்டி, பிளேட்ஸ். இதோ அடுப்பு ரெடியா இருக்கு. இதோ இருக்கு இட்லி குக்கர். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சின்னது. கடைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா உடனே இட்லிலாம் ரெடி பண்ண முடியாது. அதுக்கு நாம என்னம்மா செய்யணும்? நாம புதுசா இட்லி குக்கர் வாங்கணும். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதுல பெரிய இட்லி குக்கர் வாங்கலாம். இட்லி குக்கர் வாங்கறதுக்காக 3 பேரும் கடைக்கு போனாங்க. அண்ணே, ஒரு பெரிய இட்லி குக்கர் ஒன்று காட்டுங்களேன். அந்த கடைக்காரர் அவங்களுக்கு ஒரு குக்கர் எடுத்து காட்டினாரு. இதை விட பெருசா வேணும். தங்கச்சிமா, இதை விட பெரிய இட்லி குக்கர் என்கிட்ட கிடையாது.
இப்பெல்லாம் இதை விட பெரிய இட்லி குக்கர் வர்றது கிடையாது. என்னென்ன இப்படி சொல்றீங்க? ஆனா நீங்க பழைய இட்லி குக்கர் வாங்கிக்கலாமே. பக்கத்துல தான் ஒரு பழைய பாத்திர கடை இருக்கு தங்கச்சிமா. அவங்க கிட்ட நிச்சயமா பெரிய இட்லி குக்கர்ஸ் இருக்கும். எதுக்கும் நீங்க அங்கேயும் போய் பாருங்க. சரிங்க அண்ணே. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் பக்கத்து கடைக்கு போனாங்க. அங்க லக்ஷ்மியோட பார்வை ஒரு பெரிய பித்தளை இட்லி குக்கர் மேல பட்டுச்சு. அண்ணே, இந்த பெரிய இட்லி குக்கரோட விலை என்ன? இது பழசாச்சம்மா. இது 500 ரூபாய் வரும். சரி, அப்ப அதை எனக்கு கொடுங்க. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் அந்த பெரிய பித்தளை இட்லி குக்கரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும், அம்மா நீங்க இந்த இட்லி குக்கரை எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? பக்கத்துலயே ஸ்டீல் குக்கர்ஸ் எல்லாம் எத்தனை இருந்தது, எதுக்காக பித்தளை குக்கரை வாங்குனீங்க? ஏன்னா இது பித்தளை பாத்திரத்துல இட்லி செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது நமக்கு ரொம்ப கம்மியான விலையில கிடைச்சிருக்கு. ஆனா அம்மா, நாம புது குக்கர்ல வாங்கியிருக்கணும். பாருங்க, இது மேல எவ்வளவு அழுக்கா இருக்கு. ஆஷா, இது பித்தளை. இத நல்லா தேய்ச்சோம்னா பளபளன்னு இருக்கும். சரிங்கம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரை சுத்தம் பண்ணா. அது பளபளத்துச்சு. அடேங்கப்பா, இது பலன்னு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. அப்புறம் ஆஷா, அதுக்கு தான் சொல்லுவாங்க ஓல்ட் இஸ் கோல்டு. அம்மா, இதுல இட்லி பண்ணி பார்க்கலாமா? பண்றேம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரோட தட்டுல இட்லி மாவை ஊத்தினா. அப்புறம் அதை கேஸ்ல வச்சா. இப்ப நாம 8 நிமிஷம் வெயிட் பண்ணோம் இல்லையாம்மா? ஆமா, கண்டிப்பா. 2 பசங்களும் இட்லி ரெடி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அவங்க 2 பேரோட பார்வையும் கடிகாரத்து முள்ளு மேல தான் இருந்தது. அந்த கடிகாரத்துல 8 நிமிஷம் ஆனதும் ஆயிடுச்சு. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆ, பொறுமையா இருங்க, இட்லி எடுக்கிறேன். லக்ஷ்மி அந்த குக்கரை திறந்ததுமே அந்த குக்கர்ல இருந்து ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. வெள்ளையான மாவு எப்படி தங்க நிறத்துல மாறுச்சு? லக்ஷ்மி அந்த இட்லிய வெளியே எடுத்த உடனே அவ அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டா. என்னது இது, இந்த இட்லி கல்லு மாதிரி ஆயிடுச்சு. கல்லு இல்ல, தங்கம். தங்க இட்லியா? லக்ஷ்மி ஒரு தங்க இட்லியை எடுத்துக்கிட்டு தங்க வியாபாரி கிட்ட போனா. அப்புறம் அத அங்க செக் பண்ணி பார்த்தா. இது உண்மையிலேயே சுத்த தங்கம்பா. அத கேட்டதும் லக்ஷ்மியால நம்பவே முடியல. அவ வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்த தன்னோட பசங்க கிட்ட சொன்னா. அவங்க சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கிட்ட இவ்வளவு தங்க இட்லி இருக்கு. அம்மா, இத வித்து நாம அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்க முடியும்லம்மா? ஆ, நம்ம கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லக்ஷ்மி 2 தங்க இட்லிய தங்க வியாபாரி கிட்ட வித்துட்டா. அப்புறம் அதுல கிடைச்ச பணத்தை வச்சு தன்னோட புருஷன் ரகுநாத்தோட காலுக்கு ஆபரேஷன் பண்ணா. ரகுநாத் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான். இன்னும் 2 தங்க இட்லிய வித்து லக்ஷ்மி புது வீட்டை வாங்கினா. ரகுநாத்தும் அவனோட குடும்பமும் புது வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கும் அந்த இட்லி குக்கர் லக்ஷ்மி கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த குக்கர்ல அவ மறுபடியும் இட்லி ஊத்தவே இல்ல. அம்மா, நாம மறுபடியும் தங்க இட்லி பண்ண முடியாதா? வேண்டாம், ஏன்னா கடவுள் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஆஷா, அம்மா எப்பவும் சொல்லுவாங்கல்ல, பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு. அப்புறம் நாம எப்பவும் பேராசைப்படவே கூடாது. ரொம்ப சரியா சொன்ன. நமக்கு இந்த மாதிரி ஒரு மாய குக்கர் கிடைச்ச விஷயத்த நீங்க 2 பேருமே மறந்துருங்க. அப்புறம் எப்பவும் சந்தோஷமா இருங்க.